சாப்பிட்டு இருக்கேன். பூனை சாப்பிடுதா? அது வேற ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டுல ஒரு பூனை வளர்த்தேன். அது நானும் ஒரே இலையில சாப்பிடுவோம். அது சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். ஆனா எங்க வீட்டு பூனைக்கு மணி கட்டியிருப்போம். உங்க வீட்டுல கட்டல. கட்டிருங்க. நானே கட்டிடுறேன். மணி கட்டினா தான் வாசி. திரும்ப வந்துட்டியா? இந்த குழந்தைய பாத்தியா? என்னாச்சு? வறுத்த மீன் மருமகளுக்கு பிடிக்கும் மீன் சூடா கொண்டாந்து வச்சு பண்ணுங்க. ஏன் எங்க அம்மா அடிச்சீங்க? எனக்கு பாவத்தை உண்டாக்காத நீ. உங்க அம்மா எனக்கு பரமாறாங்க. உனக்கு எனக்கு சண்டையா? நம்ம 2 பேரும் பிரிக்க பாக்குறாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நமக்கு நடுவுல யாரும் வரக்கூடாது. சரி சரி, அவர் அன்னைக்கே தான் சொன்னாரு. நீ ஏமா பரிமாற வந்த? நான் ஒருத்தர் இருக்கேன். தப்பு தாண்டியம்மா, இனிமே வரவே மாட்டேன். மாப்பிள்ளை இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். நீங்க மரியாதையா உட்காந்து பருமாறு. கோச்சுக்காதீங்க, சாப்பிடுங்க. சாப்பாடு போதும். அப்ப எந்திரிச்சு போய் கையாளுங்க. நான் சாப்பிடுவேன். சரி சாப்பிடு. அம்மா, அங்க என்ன கை போகுது? நான் இப்படி விளையாடுறேன். சரி, விளையாடுறது போதும், சாப்பிடுங்க. எங்க அந்த சூழல் சுபராவை இன்னும் காணோம்? அதான தெரியல. ఇంత సుబ్బారావు చెప్పలేదు, చెప్పిందే చెయ్యామ వెళ్ళలేదు. కొన్నటియా? కేకత్తుకు అవమానం వల్ల ఇన్స్పెక్టర్ అమర్నాథ్ இந்த சூழு எந்த பாவம் செய்வான் போய் மட்டும் சொல்ல மாட்டான். அவன் வீட்டுல போய் பாரு. எதை பாக்குறது? பணத்தை ரத்த வெள்ளத்துல நடக்கிறான். என்ன இது இங்கேயே மறைச்சு போய் நிக்குது? பணம் பார்க்க வேண்டாம்? போய் பாரு. இன்ஸ்பெக்டர் அமர்நாத் அங்க இருக்காரா இங்க இருக்காரா? நீ விரும்பினா இங்கேயும் இருக்கா. சொன்ன மாதிரியே செய்திட்டால் சூழூரா. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆளுங்க குடும்பத்தோட சூழலுக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கணும். ஆனா அந்த விருந்துல வெளியாளுங்க யாரும் கலந்துக்க கூடாது. ஜாக்கிரதை. ஞாபகம் இருக்கட்டும், பெரிய விருந்து. பிரமாதம். இது என்ன ரப்பரா இல்ல உடம்பா? குட்டி வளைஞ்சு வளைஞ்சு ஆடுது. அது இருக்கட்டும், நீ என் கூடவே இருந்துற. உன்னை மொத்தமா கான்ட்ராக்ட் போடுது. நீ நம்மளோட இருக்குது, நம்ம சொல்றதெல்லாம் கேக்குது. எனக்கு குஷியா இருக்குது. இந்த சூளூர் சுப்பராவ் చెప్పలేదు, చెప్పిందే செய்யாம விடలేదు. அது இருக்கட்டும்பா. அந்த இன்ஸ்பெக்டர் தீர்த்து கட்டினே, அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு லட்சம் வேணும். இந்த லட்சணம் தான் வேணும். என்னப்பா சொல்ற? இந்த குட்டி வேணுங்கிறேன். ஐயோ, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம். அது இந்த சூழல். ஐயோ, நான் போவாது, இது முரடு. ஒரு வழியா நீங்களும் இங்க வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறீங்க? இந்த பயலுக்கு கையாளர் அடிச்சு எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும். அப்புறம் கூண்டோட நல்லா உள்ள தள்ளணும். அப்புறம் எங்க அப்பாவை அம்மாவை 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு வாழ வைக்கணும். அப்புறம் அப்புறம் என்ன ப்ரமோஷன் தான். அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அப்புறம் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அப்புறம் என்ன? அப்புறம் நீங்க கிழவன் ஆயிடுவீங்க, நான் கிழவி ஆடுவேன். ஆமா, இடையில ஒண்ணு இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். அப்புறம் கடமையை முடிச்சப்புறம் நம்ம கல்யாணம். அப்புறம் உன்னை மெதுவா இப்படி சாச்சு அப்புறம் உன் பக்கத்துல வந்து உன் உதட்டு பக்கத்துல வந்து
தினமும் பார்த்து பார்த்து ரசிச்ச வேகத்தை அநியாயமா சூளுரான் கிட்ட தானம் கொடுத்துட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கான் உள்ள இவ்வளவு நேரமாச்சு? இன்பமான இரவு. அவளுக்கு இது முதல் இரவு, எனக்கு 1001வது இரவு. வேகம் கண்ண முழிக்கல, பாவ சின்ன பொண்ணு. அவளை நான் கல்யாணம் கட்டிக்கலான் இருக்கேன். ஐயோ 13வது பொண்டாட்டி. அவளை அழைச்சுக்கிட்டு போறதுக்கு பதிலா உங்களுக்கு ஏதாவது கொலை கொள்ள செஞ்சு கொடுத்துடுறேன். ஏன் பூபதி, வரதராஜ விஷயத்தை நம்ம சூழலாங்கட்டி ஒப்படைச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ இவன் தான் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுப்பான்னு தோணுது. சொல்றது வந்து பண நகையெல்லாம் நிறைய ஒருத்தன் வச்சிருக்கான். பேரு வண்ணன் வரதராஜன். எங்க பாதுகாப்புலாம் இருக்கான். ஆனா அவன் வாயை திறக்கவே மாட்டேங்கிறான். அவன் வாய திறக்கல, அவன் வாய பழப்பேன். நிஜமாவா? இந்த சோழூர் செப்பலேது செப்பிந்தே செய்யாம விடலேது. அவன் இருக்கிற அறையில என்னையும் கொண்டு போய் அடைங்க. அவன் என்ன உங்களுடைய எதிரின்னு நினைக்கணும். சும்மா ஒரு பாவலா அவருக்கு முன்னாடி வச்சு என்ன 4 அறை கொடுங்க. உண்மையா? நான் தாங்கிக்கிறேன். அப்பத்தான் அவன் என்ன உங்களுடைய எதிரின்னு நினைப்பான். எதிரிக்கு எதிரி நண்பன். என்கிட்ட பேச்சு கொடுப்பான். அவங்கிட்ட இந்த விஷயத்தை புடுங்குவேன். அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன். விடுதலையா? இந்த உலகத்திலே அருமையான ஐடியா. ஐயோ மணி 5:30 ஆகுதுயா. என் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்பயா வர போறாங்க? என்னையா என்ன பத்தி தான் அவனுக்கு புரியும்ல. கண்ணா, உன்னோட விஷயம் தெரிஞ்சுதான் அவங்கள 4 மணிக்கே வர சொன்னேன். இன்னும் வந்து சேரலையே, நான் என்ன பண்றது? 6 மணிக்கு மேல இருந்தா நான் என்னையா செய்யறது? 6 மணிக்கு மேல எங்க போறீங்க? நல்லா இருக்கேன். வீட்டுக்கு மூத்த மருமக நீங்க இல்லாம எங்க நிச்சயதார்த்தம் நடக்கிறது. இல்ல அதல்ல நான் இருக்குவேன். என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காணுமே, காலகாலத்துல வர சொல்லிருந்தா என்னன்னு கேட்டு வந்துருவாங்க. பையன் வரட்டுமே. 7 மணி ஆனா 9 மணி ஆனா நடக்கிறது நடந்தே தீரும். விளக்கெல்லாம் போட்டாச்சு. தரகரே, மணி என்னாச்சு? கையில தான் வாட்சி கட்டி இருக்கீல்ல, அது ஓடலையா? நீதான் என்கிட்ட வாங்க போறீங்க. அவசரப்படாத, வந்துருவாங்க. அதோ வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாப்பிள்ளை வணக்கம். கல்யாணம் அது மாப்பிள்ளையோட அப்பா. நான் என்ன சொல்ல வந்தேன்? மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு வணக்கம்னு சொல்ல வந்தேன். ஏன் பண்றீங்க நீ? சரி மாப்பிள்ளை அப்படி உட்காருங்க. மாப்பிள்ளையோட காப்பினார், நீங்க எப்படி உட்காருங்க. கண்ணாயிரம், மாப்பிள்ளை உன் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. சும்மா விளையாண்டு தமாஷா. நாங்க கடைசி வட்டிக்கு போகணும். சீக்கிரம் வர சொல்லுங்க. சரஸ்வதி லட்சுமியை கூட்டுவா.